சான்சல். பெரிய கடவீதி பகுதி திராவிட முன்னேற்றக் கழக தகவல் தொழில்நுட்ப அணியின் அமைப்பாளர். திராவிட முன்னேற்றக் கழக அரசு செய்திருக்கும் நலத்திட்டங்களை 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றியை தரும் என்று உறுதியாக சொல்கிறார். அவர் நம்மோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களோடு இந்த சிறப்பு பேட்டி. பெரிய கடவீதி பகுதி திமுக தகவல் தொடர்பு அணியின் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வருகிறார். சிறந்த களப்பணியாளர் அவர். கட்சியின் தீவிர செயல்பாட்டாளராகவும் பல்வேறு போராட்டங்கள் கலந்து கொண்டவர். அவர் நம்மோடு 4 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியை பற்றி பகிர்ந்து கொள்கிறார். சொல்லுங்கள். நாடு போற்றும் 4 ஆண்டு, இது தொடரட்டும் பல்லாண்டு என தமிழக மக்கள் அன்பு தலைவர் தளபதியார் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். இது தமிழகத்திலேயே ஒரு பொற்கால ஆட்சியாக இந்த 4 ஆண்டு நிறைவடைந்திருக்கிறது. இந்த 4 ஆண்டிலும் மக்களுக்கான பல சாதனைகளும் திட்டங்களையும் தலைவர் அவர்கள் அறிவித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கும் போது கூறியது போல வாக்களித்த மக்களை விட வாக்களிக்காதவர்களுக்கும் பாராட்டும் வகையில் இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதே போல செயல்பட்டும் வருகிறார்கள். மீண்டும் 2026 மக்கள் திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், தலைவர் அவர்களே மீண்டும் முதல்வராக அமர வேண்டும் என ஆசைப்படுகிறார்கள். தலைவர் அவர்களின் பல திட்டங்களில் ஒரு சிறப்பு ஒரு 4-5 திட்டங்களை நான் இங்கே கூற கடமைப்பட்டுக் கொள்கிறேன். 1, கலைஞர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு. நிதி நெருக்கடி மோசமான சூழ்நிலையிலும் தலைவர் அவர்கள் சொன்ன வாக்குறுதியை மிகவும் கண்ணியமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதே போல மகளிர் இலவச விடியல் பயண திட்டம், அதையும் தலைவர் அவர்கள் சொன்னதை போல நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களுக்கு தவப்புதல்வன் திட்டம், வீட்டுமனை திட்டம், அதுபோல மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி மருத்துவம், இது போன்று பல திட்டங்களில் மக்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் 2026 களம் நமது. தலைவர் அவர்கள் சொன்னது போல் இப்பொழுது ஓரணியில் தமிழ்நாடு என்ற புதிய ஒரு முன்னெடுப்பை தலைவர் அவர்கள் கடந்த 1ஆம் தேதி தொடங்கி வைத்தார். இன்று தமிழகம் முழுவதும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். பொதுமக்களும் வாக்காளர்கள் அனைவர்களும் மிக உற்சாகத்தோடு இந்த ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பின் கீழ் தங்களை கழகத்தில் உறுப்பினராக சேர்த்து கொண்டார்கள். ஓரணியில் தமிழகம் என்பது ஒரு திட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப அணிதான் முக்கியமான அதை மக்களிடம் கொண்டு சென்று அந்த முன்னெடுப்பம் வெற்றியடை வைக்கிறாங்க. அதில் உங்களுடைய பங்கு என்ன? உங்கள் இந்த பெரிய கடவீதி பகுதி எங்கள் பங்கு அதில் பார்த்தீங்கன்னா, தகவல் தொழில்நுட்ப அணியோட பங்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, BDA பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு இதில் அனைத்து தகவல் தொழில்நுட்ப அணியில் இருக்கிற ஒருங்கிணைப்பாளர்கள், வட்டத்தில் இருக்கிற பசங்களாகட்டும் பெண்களாகட்டும் ஐடி விங்கில் இருக்கிற அனைத்து பேரும் BDAவாக ஒவ்வொரு பூத்திலும் சென்று அந்த பொதுமக்களிடம் தங்களை கூறி அந்த போன் மூலம் ஆப் மூலம் அவங்களை எல்லாம் ஒருங்கிணைந்து ஐடி விங் தான் இந்த வேலையை BDAவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். பூத் ஏஜென்ட் BLA, ஒவ்வொரு பூத்திலும் BLA 2, BLA C, இளைஞர் அணி ஒருவர், மகளிர் அணி ஒருவர், அதே போல தகவல் தொழில்நுட்ப அணியை சார்ந்த நபர்களும் ஒருவர் அந்த BLA அந்த பூத் ஏஜென்ட்டாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் அந்த ஆப்பை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பொதுமக்களுடன் இணக்கமாக சென்று அந்த வழிமுறைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தகவல் தொழில்நுட்ப அணியோட வேலை. அந்த இப்போ இதுவரைக்கும் எவ்வளோ பேர் சேர்த்துட்டு இப்போ இந்த ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை என்பது திட்டம் நாங்கள் தொடங்கி ஓரிரு நாட்கள் தான் ஆகிவிட்டன. அந்த ஓரிரு நாட்களிலுமே நாங்கள் இரவு பகல் பாராமல் கட்சிக்காரர்களும் பூத் நிர்வாகிகளும் ஐடி விங்கினரும் பகுதி செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள் முதல் கொண்டு உழைத்து வருகிறோம். அதுக்கு உண்டான எங்களுக்கு என்ன சொல்றது, இந்த பொதுமக்கள் அனைவரும் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். ஒரு 100கணக்கான பொதுமக்கள் தங்களை திமுக கழகத்தில் இணைத்துக் கொண்டார்கள்.
ஓரிரு தினம்தான் ஆகிவிட்டிருக்கின்றன. இன்னும் எங்களுக்கு கால அவகாசம் 1 மாதம் காலம் இருக்கிறதால் நாங்கள் இன்னும் எங்கள் பணியை அதிகப்படுத்தி பொதுமக்களை இணைத்துக் கொள்வோம். கண்டிப்பாக உங்கள் தகவல் தொழில்நுட்ப அணியின் மூலம் திராவிட மாடல் ஆட்சி தொடர்க்கு நீங்கள் செய்கின்ற பணிகள் வெற்றியடைய எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி. இன்னொரு பாயிண்ட் இருக்கு. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கொஞ்சம் ஓப்பனா சொல்லணும்னா, எவனெல்லாமோ சிஎம் அடுத்த சிஎம் நான் தான், அந்த நாற்காலி எனக்கு தான்ட்டு பகல் கனவு காண்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், அவர்கள் கனவு ஒருபோதும் இந்த தமிழ்நாட்டில் பலிக்காது. ஏனென்றால் இங்கே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு மகத்தான தலைவர் இருக்கிறார். அவர் மக்களுக்கு அவ்வளவு நல்ல திட்டங்களை 50 ஆண்டு காலமாக தனது அரசியல் வாழ்வை அர்ப்பணித்து வருகிறார். ஆகையால் இங்கே உங்கள் கனவுகள் பலிக்காது. இங்கே ஒரே ஒரு தலைவன் தான், அது எங்கள் தலைவர் அருள் அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் இன்னும் 1/4 நூற்றாண்டுக்கு இந்த தமிழகத்தின் சிறந்த தலைவராக திகழ்வார், இனியும் திகழ்வார். திமுக கழகம் வெல்லும், திமுக வளர்கும். ஆகவே தலைவர் அவர்கள் சொன்னதை போல் வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. நன்றி, வணக்கம்.